ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வாசியுங்கள். சங்கீதம் 143 10ஆம் வசனம். சங்கீதம் 143 10. உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். யார் இதை ஜெபிக்கிறார்? யார் இதை கேட்கிறார்? தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை காரியங்கள் அவர் செய்கிறார், எத்தனை. அதனால்தான் அவர் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அவருடைய ஜெபம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு தாவீது. அதனால்தான் தேவன் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி? என்ன செய்தாலும் அவர் கேட்பார். நான் செய்யலாமா, நான் போகலாமா, நான் போருக்கு செல்லலாமா, கேட்டு கேட்டு செய்வார். நம்முடைய பிள்ளைகள் கூட என்ன காரியம் செய்தாலும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதானே நம்முடைய காரியம். என்ன நம்ம விருப்பப்படுற எல்லா காரியம், நம்ம விரும்புகிற ஸ்கூலு, நம்ம விரும்புகிற காலேஜ், நம்ம விரும்புகிற ஒரு என்ன எதை எடுத்து படிக்க வேண்டும், ஒரு ஸ்பெஷலிஸ்டாக எது படிக்கணும், அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது, பிரியமாய் காணப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்னென்ன பெற்றோருடைய விருப்பத்தை பிள்ளைகள் நிறைவேற்றினால் பெற்றோருக்கு சந்தோஷம். அதுதானே. உடைய கணவர் உங்களுடைய மனைவி தேவையானது சந்தோஷப்படுத்தினால் மனைவிக்கு சந்தோஷம். மனைவியுடைய ஆசையை கணவர் செய்து முடித்தால் அவளுக்கு ஒரு சந்தோஷம், பிரியம். அதுதான் இந்த உலகத்தில் பிரியமானது. அதே போல நம்முடைய தேவன் கூட நம்மிடத்தில் பல விருப்பங்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம், அவருடைய பிரியத்தை நாம் நிறைவேற்றும் போது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது அவர் ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தருளும். நாம கூட அப்படிதான் ஜெபிக்கணும். தேவனே, எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கே நம்ம கேட்கிறோம், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் என்று. ஆனா அவருடைய விருப்பத்தை நமக்கு விரும்புகிறோமா? அதுதான் பார்க்க வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன, அவர் என்னெல்லாம் விரும்புகிறார், வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். ஒரு சிலது தேவனுக்கு விருப்பம், ஒரு சிலது எதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று நம்முடைய வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு ரூபாய் நோட்டு என்று பார்க்கும்போது இரண்டு பக்கமும் சரியா இருந்தால்தான் அந்த ரூபாய் நோட்டுக்கு மதிப்பு செல்லும். இல்லை என்றால் ஒரு பக்கம் மட்டும் இருந்து இன்னொரு பக்கம் இல்லை என்றால் அந்த நோட்டு செல்லாத காசு சொல்லுவாங்க. அதே போல நாம் தேவனுடைய விருப்பம், எது விருப்பம் இல்லை என்பதை நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க. கர்த்தர் ஒரு தாவீதை குறித்து சாட்சி சொல்கிறார். என்ன சாட்சி? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் சாட்சி சொல்றார். யாரை குறித்து? தாவீதை குறித்து. தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. யாரு? உலகத்துல அண்ட சராசரங்களை படைத்த இயேசு கிறிஸ்து. பாருங்க, தாவீதை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார். நம்மை குறித்து தேவன் அதே மாதிரி தான் சாட்சி சொல்லணும். உன்னுடைய ஜெபம் எனக்கு பிரியம், நீ செய்கிற ஒவ்வொரு காரியம் எனக்கு பிரியம் என்பதை அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தேவன் விரும்புகிற விருப்பம் அதுதான். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். எது இருந்தாலும் டெஸ்ட் பண்ண வேண்டும்.
அவருடைய விருப்பம் என்ன? நம்ம இந்த காரியம் செய்கிறோம், அது தேவனுக்கு விருப்பமா? நம்ம இந்த படிக்கிறோம், இந்த படிப்பை நாம் எடுத்து படிக்கிறோம், இது தேவனுக்கு விருப்பமா? அப்படி என்று ஒவ்வொரு காரியத்தை நாம் எது செய்தாலும் சோதித்து அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அதுதான் இது தேவனுக்கு பிரியமா என்று சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அதேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. வேதத்திலே ஏனோக்கை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார், தேவனுக்கு பிரியமானவன் என்று. அதனால அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவனுடைய நடக்கை, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடுகள், அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது. தேவனோடு அவன் நடந்தார் என்று சொல்கிறோம். நாம் யாரோடு நடந்து வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையில? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமான தேவனோடு சஞ்சரித்தான் என்று அவர் சாட்சி சொல்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சாட்சி சொல்கிறார். ஏனோக்கை போல நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசுகிற காரியங்கள் கூட அவருக்கு பிரியமாய் நாம் செயல்பட வேண்டும். என்ன செய்தாலும் இந்த தேவனுக்கு பிரியமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அவரோடு நாம் நடக்கும்போது அவர் சாட்சி கொடுப்பார் நம்மை குறித்து. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கூட பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திலே அனுப்பி அவருடைய சித்தத்தெல்லாம் நிறைவேற்றும் போது அவர் எனக்கு பிரியவன் என்று சொல்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:16-17. அடுத்தது ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். யாரை குறித்து இது சாட்சி? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னுடைய பிரியமானவன் என்று அவர் சாட்சி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மை குறித்து கூட இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி, இவன் எனக்கு பிரியமானவன், என் பிரியமே என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்காக தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனே ரோஜாவும் நீருஷ்டமுமா, பதினாயிரங்களின் சிறந்தோ, பதினாயிரங்களின் சிறந்தோ. ஹல்லேலூயா.
நாம கூட அவர் தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம ஜெபிக்கும் பொழுது என் பிரியமே, என் நேசகுமாரனே, என் குமாரத்தியே என்று நம்ம அழைப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, எனக்கு பிரியமானவனே என்று சொல்கிறார். அடுத்ததாக எப்படி நமக்கு பிரியம் இல்லை என்று நாம் அறிந்து கொள்வது அப்படின்னா, நம்முடைய பிரியம் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். எதுல முதலாவது பிரியம் காணப்படணும்? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக 24 மணி நேரம் பைபிளே படிச்சுன்னு சொல்லல. நீங்க ஒரு நாளைக்கு என்ன வசனத்தை படித்து நீங்க தியானம் பண்றீங்களோ அந்த தியானம் நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தியானத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் என்று சொல்லும்போது நம்ம அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் அந்த முதலாவது சங்கீதத்தில் முதல் வசனத்தை படிக்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தை உட்காராமலும். அப்போ இந்த மாதிரி காரியத்தை கேலி, கிண்டல், தேவையில்லாத பேச்சு வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம செய்தா பிரியமாயிருக்காது. தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்ட அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொல்லி சொல்லி நாம் செபிக்கணும். அதுதான் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ முதலாவது அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. படிங்க. இனிமேலாவது வேதத்தை எத்தனையோ கிறிஸ்துவர்கள் எத்தனையோ வருடங்கள் இருந்த ஒரு முறை கூட வேதத்தை படித்து இதுவரை முடிக்கலன்னு என்று சொல்வார்கள். ஏன்? நம்மளுக்கு எவ்வளவு பேர் பாருங்க, எல்லாம் மற்றதெல்லாம் படிக்கிறாங்க, ஆனா வேதத்தை ஆராய்ந்து படித்து பாருங்க. வேத வசனம் நமக்கு நிறைய வார்த்தைகள், நமக்கு கட்டளையாய் அன்பு, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற ஒரு வேத வசனம். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் உண்டு, நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிற வசனங்கள் உண்டு. நம்ம எப்படி உலகத்துல வாழ வேண்டும், எப்படி நாம் மற்றவர்களிடத்தில் இது பேச வேண்டும், எல்லா காரியமும் நமக்கு வேத வசனம் நமக்கு தேவன் கையிலே கொடுத்திருக்கிறார். அதை நாம படித்து ஆராய்ந்து அதன்படி நடக்கும்பொழுது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரியம் நம்மோட கூட இருக்கும். இரண்டாவதாக, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற முதலாவது வேத வசனம் தியானிக்க வேண்டும். இரண்டாவது விசுவாசம் நமக்குள்ள காணப்படும். விசுவாசம் இல்லை என்றால் தேவன் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். வாசிக்கலாமா? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா தேவன் பிரியமா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, ஜெபித்து முடிச்சிட்ட பிறகு இது செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னு நம்ம நினைச்சா அதுதான் விசுவாசம் இல்லை. தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது தான் அவருடைய பிரியம் நம்ம மேல காணப்படும். விசுவாசம் இல்லைன்னா கூடாத காரியம். பிரியமால் இருப்பது கூடாத. விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, 100க்கு அதிபதி ஒருவர் இருக்கிறார், அவருடைய வேலைக்காரர் வியாதி மரண படுக்கையில் இருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி வந்து இயேசு இடத்துல சொல்றார், ஐயா ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவருடைய விசுவாசம் பாருங்க. ஓடி வரார். எத்தனையோ அவர் வா என்றால் வருகிறான், போய் என்றால் போகிறான். அத்தனை பெரிய 100க்கு அதிபதி தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி, தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவர் தாழ்த்தி ஓடி வருகிறார். ஐயா இவர் ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் வர முடியல, அவருக்காக ஒரே வார்த்தை சொல்லும், அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். வாசிக்கலாமா? 8, 9, 10 வாசிங்க. மத்தேயு
8ஆம் நான் அதிகாரம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படுத்தியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறாரா? யோசித்து பாருங்க. நம்மளுடைய விசுவாசம், அவர் புறஜாதி, இயேசு யாருன்னே தெரியாது, புறஜாதி அந்த மனுஷன். ஆனா அதை குறித்து இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் ஆச்சரியப்பட வைத்தது. இன்னும் நம்முடைய விசுவாசம் கூட ஒன்றுமே இல்லை, நடக்கவே நடக்காது இருக்கும். ஆனா என் தேவன் இதை செய்வார் என்று விசுவாசிக்கும் போது அவர் ஆச்சரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஆச்சரியப்படுத்துகிற விதமாய் காணப்பட வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இருந்தால்தான் அற்புதம் நடக்கும். விசுவாசம் இருந்தால்தான் நாம் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் உன் விசுவாசம் எப்படி, இந்த காலவேளையில உங்களுடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறதா, பிரியம் இல்லாமல் காணப்படுகிறதா, இல்லை ஆச்சரியப்பட வைக்கிறதா என்பது ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம விசுவாசிக்கிறோம்னா எப்படி இருக்கணும்? யாக்கோப்பு 1:6. அல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சந்தேகம் பாருங்க, எங்கெங்கோ எதுக்கோ சந்தேகம் வருகிறது. விசுவாசத்துல கூட சந்தேகமே வரக்கூடாது. ஆமென். யாராவது இதுவரை சந்தேகப்பட்டு இருக்கீங்களா? இவரால முடியாது, இயேசுவால இந்த காரியெல்லாம் முடியாது, ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகம் இருந்தா நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் சொல்கிறார். அதேதான் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்ப பாருங்க, இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். தேவன் எங்க பார்க்கிறார்? மேலோட்டமா ஜெபத்தெல்லாம் பார்ப்பதை விட இருதயத்துல பார்க்கிறார். எப்படி? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போல பிரச்சனை இருக்கலாம், மலை போல கடன் இருக்கலாம், பல லட்சங்கள் கடன் இருக்கலாம், மலை போல உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். எப்படி இது முடியும் நினைக்கிறீங்களா? சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியம் செய்வார். அதுதான் சொல்றார், எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம நம்ம தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நம்ம கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதை வெளியரங்கமாய் பதில் தருவார். எப்படி? இருதயத்துல கூட சந்தேகம் வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சிந்தனையில கூட இது நடக்குமோ, இது என்ன ஆகுமோ என்று சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம தினமும் தான் ஜெபிக்கிறோம். அது தேவனுக்கு என்ன பிரியம் என்று பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிப்போம். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நன்மை
பிரியமாய் காணப்படுகிறது. எப்படி? அவருடைய மற்றவர்களுக்காக நம்ம தேசத்தில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இல்லை, நம்ம தேசத்தில் ஆட்சி செய்திருக்கிறதான தலைவர்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக நம்ம விண்ணப்பங்கள் ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எலெக்ஷன் மட்டும் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்பது அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எம்எல்ஏ, எம்பி, என்ன அதிகாரத்தில் இருக்கிற கல்வித்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், பொருளாதாரம், ஏற்றுமதி இறக்குமதி, வணிகத்துறை, இப்படியாய் கல்வித்துறை என்று சொல்லுவோமானால் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ப்ரொஃபசர், லெக்சரர்ஸ், எல்லா கல்வித்துறை அமைச்சர், இவர்களுக்காக ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். மருத்துவமனை என்று சொன்னால் மருத்துவமனையிலே பணியாற்றுகிற டாக்டர்ஸ்கள், டெக்னீஷியன்ஸ்கள், லேப் டெக்னீஷியன், அந்த துறையிலே பணியாற்றுகிற எல்லாருக்காக, எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நாம் கருத்தா ஜெபிக்கும் போது தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். இப்பொழுது நாம் எல்லாரும் நம்ம தேசத்துக்காக ஜெபித்து கொண்டோம், எலெக்ஷனுக்காக ஜெபித்தோம், பாராளுமன்ற தேர்தல் அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி என்று நாம் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கருத்தாய் ஜெபித்தோமோ இதை போல நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அரசாட்சி செய்கிற நம்மளுடைய முதலமைச்சருக்காக நாம் அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அவருக்கு நல்ல தேவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இப்படிதான் நம்ம தேசத்துக்காக நாம ஜெபிக்கும் போது நாம் அமைதியுள்ள என்ன சொல்லுங்க, அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி நம்ம தேசத்துல நம்முடைய இயற்கையினால அழிவுகள் வராதபடி நம்ம ஜெபிக்க வேண்டும். விவசாயத்திற்காக ஜெபிக்க வேண்டும். விவசாயி ஜனங்களுக்காக, நம்முடைய சுகத்திற்காக நாம் அவருடைய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல மழையை தேவன் கொடுக்க வேண்டும். நல்ல மழை இருந்தால்தான் நல்ல செழிப்பாய் காணப்படும். விலை ஏற்றங்கள் எல்லாம் குறைக்கப்படும். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இப்படிப்பட்டதான பொருள்கள், அத்தியாவசியமான பொருள்கள் விலை குறையும். நாம் ஜெபித்தால் தேசத்திலே நாம் அமைதியாய் ஜீவனம் பண்ணுவோம். அதுதான் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். இந்த காரியத்துக்காக நான் எப்போதும் தினமும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக மட்டுமல்ல, நம்ம எந்த இடத்த வேலை செய்யறோமோ அந்த வேலை செய்யற அதிகாரிகள், நமக்கு மேல வேலை செய்யறவங்க, அதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நல்ல அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல தேவன் ஞானத்தை கொடுக்கும்போது தேவன் அவங்கள நல்ல அழகா தேசத்தை நடத்துவாங்க. பஞ்சங்கள் வராது, பற்றாக்குறைகள் வராது, விலை ஏற்றங்கள் எல்லாம் குறைக்கப்படும். அப்போ நல்ல மழை பெய்கிறது என்று சொல்ல மழை நீரை பாதுகாப்பதற்கு அரசாட்சி செய்கிற தலைவர்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும், தூர்வார வேண்டும். இதெல்லாம் சரிப்படுத்தினாதான் மழை பெய்தால் அந்த தண்ணீர் சேகரிக்கப்படும். தண்ணீர் சேகரித்தால் தண்ணீர் பஞ்சம் வராது. இதற்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்கணும். அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று நாம் கருத்தா ஜெபிக்கும் போது தேச தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவங்களுடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், பீகார், பல வட மாநிலங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் காணப்படுகிறது. இதற்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போது தேவன் அது நன்மையும் பிரியமாய் இருக்கும் என்று அது விரும்புவார். அல்லேலூயா. அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. அடுத்ததாக பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஹல்லேலூயா. பின்வாங்கி போவானானால், கர்த்தரை விட்டு இந்த காலை வேளையில ஒருவேளை நம்ம ஜெபிக்காமல் போனா, நம்ம வேதம் வாசிக்காமல் போனா, தேவனுக்கு பிரியமானது செய்யாம போனா நம்மேல் பிரியமாயிராது என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. இப்போ தேவன் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டுமா, பிரியமா இருக்க கூடாதா?
பிரியமாய் இருப்பதுதான் நம்முடைய ஆசை. ஹல்லேலூயா. அப்போ அவரை விட்டு நம்ம பின்வாங்கி போனால் அவர் நம்ம பிரியமாய் இருக்க மாட்டார். எவ்வளவு வேதனைப்படுவார் நம்மை குறித்து. ஹல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தி நம் ஜீவனை கொடுத்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வரங்கள் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கும் போது அவரை விட்டு அவரை மறந்து போனால் பிரியமாய் இருக்காது. ஹல்லேலூயா. தேவனை அதை வேதனைப்படுத்துகிற காரியமாய் மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எந்த காரியத்தை குறித்து சொல்கிறார், எந்த காரியத்தை நாம் பின்வாங்கி போயிருக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய ஜெபம் குறைந்து காணப்படுகிறதா, நம்முடைய வேகம் வாசிப்பு குறைந்து காணப்படுகிறதா, நம்முடைய உபவாச ஜெபம் மற்றது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் குறைந்து காணப்படுவோம். ஆனால் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கவர் நம்மை குறித்து வேதனைப்படுவார். ஹல்லேலூயா. அதுவே அந்த பிரியமாய் இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். 7ஆம் வசனம் வாசிங்கம்மா. 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், உன் வழி எப்படி? உங்களுடைய வழி தேவனுக்கு பிரியமாயிருந்தா எப்படிப்பட்ட உங்களுக்கு விரோதமாக இருக்க உங்களுடைய சத்துருக்களும் உங்களோட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க எப்படி நமக்கு சொல்றார், நீங்க எப்படி நம்ம எல்லாரும் சத்துருக்களை நம்ம நேசிக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு தவறே நமக்கு விரோதமாக எதையே செய்தாலும் அவங்களை மன்னித்து நம்ம என்ன செய்யணுமா, நம்ம மன்னித்து அவங்களோட ஒப்புரவாகும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, தேவனுக்கு பிரியமான சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய உறவினர்களோ நம்ம உடன் பிறந்தவர்களோ ஒருவேளை யாரா இருக்கலாம், அவர்களை நீங்க சத்ருவா நினைக்காது, விரோதியா நினைக்காது, அவங்களோட சமாதானமாய் செய்யுங்க. அப்போது உங்களுக்கு சமாதானமாகும்படியாய் தேவன் வழிகளை திறப்பார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சு எப்படி காணப்படுகிறது, நம்முடைய பார்வை எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் காணும். நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாய் இருந்தா எப்படிப்பட்ட சண்டைக்காரர்களை நம்மளோட சமாதானமாகும்படியா சத்துருக்களோ சமாதானமாகும்படியாய் அவர் செய்வார். அடுத்ததாக தேவனுக்கு எது என்று பிரியம் என்று பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் அவர் பிரியமாய், காணிக்கை மட்டுமல்ல உற்சாகமாய் நேரத்தை கொடுக்கலாம், உற்சாகமாய் நம்முடைய சரீர பலத்தை தேவனுக்கு கொடுக்கலாம், உற்சாகமாய் ஒரு 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், விண்ணப்பங்கள் வேண்டுதல் மற்றவங்களுக்கு தேவனுக்காக என்ன செய்தாலும் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உற்சாகமாய் செய்யும் போது அவர் நம்மே பிரியமாய் இருப்பார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுங்கள். அதுதான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிங்க லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். கொடுக்க சொல்றார். எப்படி என்ன கொடுக்க போறோம் தேவனுக்கு? இருதயத்தையே தேவனுக்கு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்தையே தேவனுக்கு ஜீவ பலியாய் கொடுக்க போறோம். நம்முடைய நேரத்தை கொடுக்க போறோம். மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க பாரு, அதுதான் தேவனுக்கு விருப்பமான காரியம். ஹல்லேலூயா. என்ன காரியம் தேவனுக்கு என்று நம்ம செய்யறோமோ, எதை செய்தாலும் தேவன் உங்களுடைய ஆலயத்துல என்ன காரியத்தை நீ உற்சாகமாய் செய்றீங்களோ உங்க மேல் அவர் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் ஊழியர் செய்தால் அவர் பிரியமாயிருப்பான், வீடியோ ஊழியர் செய்தால் பிரியமாயிருப்பான். நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா காரியம் என்ன, நம்முடைய பாஸ்டர்மாக்கு என்ன ஒரு உதவி செய்யறோமோ எல்லாம் அவருக்காக எதை செய்தாலும்
அவருக்காக நம்ம செய்யும்போது கொடுக்கும்போது எல்லாம் அவர் நம்ம பிரியமாயிருப்பார். அதேதான் மல்கியாவில் சொல்றார். மல்கியாவில் 3:10 சொல்லும்போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கன்னு சொல்றார். தசம பாகம், அல்லேலூயா, அது தேவனுக்கு ஒரு உகந்த காரியம், தேவனுக்கு பிரியமான காரியம். நீங்க என்ன காரியத்தில் எப்படி நீங்க கொடுக்குறீங்களோ அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுப்ப என்ன நம்ம கொடுக்கிறோமோ, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். பாருங்க, நம்ம யாருக்கு என்ன செய்யறோமோ அதை யாருக்கு செய்யறோம், கொடுங்க. வசனத்தின்படி நீங்க கொடுக்கணும், கொடுங்க. நீங்க வசனத்தின்படி ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்றீங்களா, நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீங்க சொன்னபடி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. நீங்க கர்த்தர் என்ன, அவர் ராஜாதி சர்வ லோக ராஜாதி ராஜா, வானம் சிங்காசனம் பூமி அவருடைய பாத, அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நீங்க கடன் கொடுக்கிறீங்க. அந்த கடன் கொடுத்ததால திரும்ப அவர் கொடுப்பார். நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ தேவனுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் அவருடைய வசனத்தின்படி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் கொடுக்க வேண்டும். பெருமைக்காக, மற்றோர் பார்ப்பதற்காக அல்ல. தேவன் நம்மை பார்க்கிறார், நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஒவ்வொன்றும் அவர் பார்த்து பார்த்து நம்ம செய்யும்போது, பிரியமாக நம்ம செய்யும்போது அவர் நம்மை, அவருடைய பிரியம் நம்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:16. செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பலினா ஆடு மாடு பலி செலுத்துது அதெல்லாம் இல்லை. தேவன் என்ன பலியை எதிர்பார்க்கிறார், நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. இன்னும் நன்மை செய்யுங்க. மற்றவர்களோடு எப்பொழுதும் சமாதானமா இருங்க, அவங்களோட சண்டையாவே போடாதீங்க. உங்களுடைய பேச்சுல, உங்க வார்த்தையில எல்லாம் பிரியமா காணும். நன்மை செய்ய சொல்றார், நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். தினமும் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், மறவாதீங்க. இந்த காரியத்தை இதெல்லாம் தேவன், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க என்ன பலி செய்ய போறீங்க? ஆடு மாடு எடுத்துன்னு வாங்க. உங்களுக்கு உங்களுடைய பாவ நிவாரணத்துக்காக ஆடை வெட்டுங்க, மாடை வெட்டுங்க, பலி செலுத்துங்க என்று சொல்லல. இப்படிப்பட்ட பலி தானம் தர்மம் செய்வது தேவனுக்கு பிரியம். அவருக்கு மற்றவர்களுக்கு ஏழைக்கு இறங்குவது அவருக்கு பிரியமான காரியம். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யும்போது அவருக்கு நாம் பிரியமாய் காணப்படுவோம். அதுதான் கொர்நேலி என்று சொல்லும்போது 100க்கு அதிபதி அவருடைய வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மிகுந்த தான தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் காணப்பட்டது. நாம எதை செய்தாலும் அவருக்காக நம்ம செய்யும்போது, உங்களுக்கு நன்மை செய்யும்போது அவர் நினைப்பூட்டுதலாய் காணப்படும். இந்த காலவெல்ல நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுக்கிறேன், அவங்களாம் நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க, மறந்து போடுறாங்க. நீங்க நினைக்கிறீங்க, தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்க யாருக்கு என்ன செய்தாலும் உங்களுக்கு பிளஸ் வட்டி மாதிரி போட்டுக்கொண்டே வருவார். என் பிள்ளை இந்த காரியம் செய்தார் என்று உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணினே இருப்பார் உங்கள் மேலே. அல்லேலூயா. அதுதான் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. பாருங்க, மிகுந்த தான தர்மம் என்று அவர் நல்ல தான தர்மம் எல்லாம் செய்திருக்கிறார் கொர்நேலி. அதே போல அவர் அதனுடைய தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் காணப்பட்டது. நினைத்தருளி நம் தேவன் ஆசீர்வதிப்பார். நினைத்தருளி நீங்க என்ன செய்றீங்களோ அதை நினைத்து பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பது அல்ல, உங்களுடைய பிள்ளைகள், நீங்க பெற்றோர்கள் நீங்க என்ன செய்றீங்களோ அதை பார்த்து உங்க பிள்ளைங்க செய்வாங்க. அவர்களுடைய சந்ததியில நீங்க என்ன பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். நீங்க செய்யுங்க.
படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஏழை, விதவை, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்களே தேடி வீட்டை தேடி சென்று அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்க செய்யும்போது மிகுந்த தானம் தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் காணப்படும். நீங்க செய்யும்போது உங்க பிள்ளைங்க தேவன் ஆசீர்வாதமாக வைப்பா, படிப்பில் அவங்களை உயர்த்துவா. நீங்க நினைத்து பார்க்காத அளவுல அவங்களுடைய வருமானங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். வீணான செலவுகள் வராதபடி தேவன் அதை தடுத்து போடுவார். ஒன்றுமில்லை, ஒரு ஃபீவர் என்று நம்ம மருத்துவமனைக்கு சென்றா எப்படியோ 500 ரூபாய் ஆயிடும். அப்படிதானே? பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, ட்ரிப்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு மாத்திரம் சாப்பிட்டேன், 3 நாளா ஃபீவர் சரியாகலன்னா 2000 3000 கூட செலவாகும். அதையே நீங்க தேவனுக்கு ஒரு நிமிஷம் யாருக்காவது உதவி செய்து பாருங்களேன், உங்களுக்கு செலவே வராது. அந்த தடுத்து போடுவார். அதுதான் தேவனுக்கு நீங்க செய்யும் போது அது நினைத்தருளி உங்களுக்கு வரப்போற பெரிய தீங்கு ஒன்றும் இல்லாம போயிடுவார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொன்னா அது எப்படி ஃப்ராக்சர் ஆயிடும். அவங்க ஃப்ராக்சர் ஆயினா என்னென்ன பிளேட் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ செலவுகள் ஆயிடும். ஆனா தேவன் உங்களை வழிகளை உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் பாதுகாப்பார். விபத்துகள் வராதபடி நாச மோசங்கள் வராதபடி பாதுகாப்பார். உங்களுக்கு வியாதிகள் வராதபடி பாதுகாப்பார். இதெல்லாம் நீங்க செய்யற ஒவ்வொரு தான தர்மமும் நினைத்து உங்க பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பு ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதெல்லாம் உடனே செலக்ட் ஆயிடுவாங்க. நீங்க பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க தேவனுக்கு. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, அவருக்கு காணிக்கை முதலிடம் கொடுப்பது, தசமபாகம் கொடுப்பது, மற்றவர்களுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி, இந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யும்போது உங்களை நினைத்தருளி அவர் ஆசீர்வதித்து உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி, உங்களுடைய தலைமுறையாய் தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க நிறைய நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்புறம் எங்குமே உங்களுக்கு பணமே கட்டாத ஃபர்ஸ்ட் சீட்ல இடம் கிடைச்சிடும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களை பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. நல்ல ஞானத்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பாஸ் பண்ணி பிள்ளைங்க உயர்ந்த படிப்புகளை கொடுப்பாங்க. கல்வி அறிவு ஞானத்தை கொடுப்பாங்க. உங்க பிள்ளைங்க டியூஷன் படிக்காமயே நிறைய மார்க்கெல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளை சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. தொற்கால் கூட பாருங்க, அதே தொடர்ந்து படிக்கும்போது தொற்கால் அவங்க மறுத்தே போயிடுவாங்க. அவங்களுக்கு இருந்தது ஊசி நூல் ஒண்ணுதான். அதை வைத்து ஏழை எளிய மற்றவர்களுக்கெல்லாம் துணிகள் ஆடைகளை அவர்கள் தைத்து கொடுத்தார்கள். அதை குறித்து சாட்சி பேதுரு. அவர் பாருங்க, அவங்க மறித்து விடுவாங்க. அவங்க மறித்து பேதுரு ஜெபித்து அவர்களை உயிரோடு எழுப்புவார். எப்படி நன்மை செய்தாங்க. நம்மளால என்ன முடியுமோ அந்த காரியத்தை கர்த்தருக்காக எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்யும்போது அதை நினைத்தருளி தேவன் ஆசீர்வதிப்பார். அதுதான் கடைசியாக தானியேலை வாசிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க என்ன கர்த்தருக்கு பிரியமான எல்லா காரியத்தையும் உற்சாகமாய் கொடுக்கும்போது, விசுவாசத்திலே நீங்க நல்ல விசுவாசத்திலே பலனாய் இருக்கும் பொழுது உங்களுடைய காரியம் ஜெயமாய் கர்த்தர் முடிப்பார். நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது ஜெபம் பதில் வந்துடும். அல்லேலூயா. தானியேல் கூட பாருங்க அப்படிதான் ஜெபித்தார். வாசிக்கலாமா? நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் வாசிங்கம்மா. ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. தானியேல் பாருங்க, சிங்க கெபிலே போடப்பட்டார். 3 வேளை அவர் ஜெபிக்கிற மனிதன். அப்படி அவர் உபவாசித்து ஜெபித்தார். மற்றவங்களுக்காக, மற்ற தேசத்தில் நடக்கிற காரியத்தை அவர் அறிந்து ஜெபித்தார். அப்படி அவர் தேவனுக்கு அவர் பிரியமாய் காணப்பட்டதுனால அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பதில் புறப்பட்டது என்றதை வாசிக்க. திரும்ப அதை வாசிங்கம்மா. மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பாருங்க, தானியேலுக்கு வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதே போல நீங்க என்னென்ன காரியத்துக்காக நீங்க தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிப்பதற்கு முன்னதாகவே
கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. வெளிப்படும். நீங்க என்னென்ன காரியத்துக்கு நீங்க ஸ்கூல் ஃபீஸுக்காக ஜெபிக்கிறீங்களா, ஜெபிச்சு முற்றிலும் தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க போனா நீங்க இதுக்காக அதிக நேரம் மணிக்கணக்காக போராடி ஜெபிக்க வேண்டியதே இருக்காது. தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமான காரியம் ஒவ்வொன்றையும் நீங்க செய்யும்போது நீங்க ஜெபிக்கிறதுக்கு உடனே பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அவருக்கு பிரியமான ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது பிரியம். தேவனுக்கு பின்வாங்கி போகக்கூடாது. அவருக்கு பிரியம். அவரோட கூட எப்பவுமே நடக்கணும். ஏனோக்கு போல தேவனோடு நடக்கும்போது அவருடைய பிரியம் நம்ம இருதயத்திற்கு ஏற்றதில் சாட்சி சொன்னது போல தேவனுடைய இருதயத்துக்கு நாம் ஏற்றவங்களாய் காணப்படும். அதுதான் தாவீது சொல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நாம் எப்படி எந்த செய்தாலும் இயேசுவே என் தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உமக்கு பிரியமான காரியம் செய்யணும், உமக்கு என்னெல்லாம் பிரியமோ அந்த பிரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நீர் சம்பமே அக்னி சம்பமே, பேசும் தெய்வமே துணையாளரே, நீர் சம்பமே அக்னி சம்பமே, பேசும் தெய்வமே என் துணையாளரே. நாம் கேட்ட வார்த்தையின்படியாக தேவனுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய இடத்திலே அவருடைய ரகசியம் இருக்குது என்று நாம் வாசிக்கிறோம். அது கூட தேவனுக்கு பிரியம்தான். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமா, தியானமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல வேளை கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நேற்று தினத்தில் 2 குடும்பத்திற்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எனக்கும் நிறைய தேவை இருக்குது. நான் அப்படியே என்ன பண்ணேன், ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வேணாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. ஆனால் இன்னொரு மனசு என்ன சொல்லுது, எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுது. நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன். இவ்வளோ ஆச்சரியமுள்ள தேவன் பாருங்கள். நம்ம கொடுத்து கொண்டே இருக்கலாம். தான தர்மம் மிகவும் அவசியம். நான் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை, என்ன தானம் தர்மம்லாம் செய்ய சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பிடி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஒடிசா மாநிலத்தில் ஜான் பிரிட்ஜ் என்றதான ஒரு தேவ மனிதர் இங்கிருந்து ஒரு அக்காவை திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அநேகருக்கு தெரியும், அவர் லண்டன் சினி ஆக்டர். அவர் அங்கேருந்து அவர் சினி ஆக்டர் இருக்கும்போது தேவன் அவரோடு பேசி இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. ஜான் பிரிட்ஜன் இந்தியாவுக்கு போ, சினி ஃபீல்டெல்லாம் விட்டுடு, சினி ஃபீல்டை விட்டு நீ என்ன பண்ணு, இந்தியாவில் போயிட்டு நான் சொல்கிற ஒரு இடத்துல நீ தெரிந்து கொண்டு எனக்காக ஊழியம் செய். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்க? தேவனுடைய சத்தம் கேட்டிருக்கீங்களா? ஊழியம் செய்யன்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஊழியம் சொல்லுவார். இன்றைக்கு அவர் அந்த லண்டன் இதிலிருந்து அந்த சினி ஃபீல்டிலிருந்து அவர் வெளியில் வந்து ஒடிசா என்ற மாநிலத்தில் ஒரு கிராமத்தை தெரிந்து கொண்டு அங்கே இருக்கிற ஒரு எல்லா இடங்களையும் மடக்கி அவர் அரசாங்கத்துக்கு வரி கட்டி அந்த இடத்த வாங்கி ஹாஸ்டல் கட்டி ஸ்கூல் நடத்தி பைபிள் காலேஜ் நடத்தி இன்றைக்கும் வல்லமையுள்ள ஊழியராக விளங்கி கொண்டு வருகிறார். அவர் ஏசியா வரும்போது சுந்தரையாவை பார்க்க வரும்போது நம்ம சின்ன சபைங்களாம், அந்த சபையை அப்போ ஆவியானவர் அவருக்கு சொன்னாருங்களாம், கோபாலபுரத்தில்
உன்னுடைய ஈவு இருக்குது, நீ போ. ஏவாள் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஏவாள் கோபாலபுரத்தில் இருக்குது, நீ போ அப்படின்னு ஆவியானவர் பேசினாராம். அவருக்கு தமிழெல்லாம் தெரியாது. நம்ம தேவனுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம்லாம் அவர் பிரச்சனை கிடையாது. எல்லாமே தேவன் பேசுவார். எல்லா லாங்குவேஜுக்கும் அவருக்கு உண்டு. என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது, அவர் அப்படியே தேடிக்கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் பாருங்க, ஐயா சைக்கிள் ஊழியம் அந்த நாட்களில் அவர் சைக்கிள் ஊழியத்தில் போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஆவியானவர் ஏசப்பா ஐயாட்ட பேசுகிறாராம், நீ ஓரமாக வண்டியை ஒதுக்கிட்டு நீ சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. டல்லாவை பெண் பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கார். ஆச்சரியமாக, அந்த காலத்தில் எந்த விதமான செல்ஃபோன் வசதி கிடையாது, எந்த விதமான மெயில் கிடையாது. ஆவியானவர் திட்டம் தெளிவாக பேசுவார். இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரா? அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தானியேல் பாருங்கள், ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டாரு. அந்த ஜான் பிரிட்ஜ் என்றதான ஊழியர் அவர் மிகுந்த தான தர்மங்களை செய்வதில் வல்லவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தில் அப்படியே ஆண்டி வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு முட்டையை வாங்கி ஆம்லேட் போட்டு சாப்பிட சொல்லி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? பாதி சாப்பிட்டு பாதி எடுத்து வச்சுட்டு ஓடுவாராம் இந்த தெருவில். இதே கோபாலபுரத்துக்கு தான். அப்படியே ஓடி எங்கேயாவது இந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு வருவாராம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? தான தர்மம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே தான தர்மம் செய்கிறீங்களா? அந்த பழக்கம் உங்கள் இடத்துல இருக்கா? இப்போ கூட VBS வரப்போகுது. பிள்ளைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம். அதற்கெல்லாம் உங்கள் கரங்களை தாராளமாக நீங்கள் நீட்டலாம். உங்களோட தேவன் பேசுவார். ஊழியத்திற்காக நீங்கள் விதைங்கள், நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள். தேவன் உங்கள் மீது எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறாரு. அப்போ நாம் பிரியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இத்தனை படிகள் இருக்கிறது, இத்தனை வழிகள் இருக்கிறது. இத்தனை வழிகளில் இந்த காலை வேளையில் எந்த வழியை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? நாம் பின்வாங்கி போவோமானால் அந்த ஆத்மாவை கர்த்தர் வெறுப்பார். நம் ஆத்மா பின்வாங்கி போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தான தர்மங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். இதெல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மீது பிரியமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் 2 ஃபேமிலிக்கு. எனக்கு ரெடியாக 2000 ரூபாய் காத்திருக்குது. நான் கொடுத்தது 2000 தான். அப்போவே அப்படி கொடுத்தவொன்னே இப்படியே வந்துருச்சு. நீங்களும் கொடுத்து பாருங்கள், உடனே வந்துடும். எப்படி வருமா தெரியாது. மாயமாலெல்லாம் கிடையாது, மாய வித்தையெல்லாம் கிடையாது. உண்மையாய் நடக்கிறது. உண்மையாக எத்தனையோ பேருக்கு நான் இந்த மாதத்தில் கொடுத்துருக்கிறேன், இன்னும் கொடுப்பேன். எனக்கும் தேவை இருக்குது. 10,000 ரூபாய் நான் எலக்ட்ரிக் பில் கட்டினேன். ஆனாலும் கர்த்தர் நடத்தினார். என்ன சொல்கிறீங்க? குறைவில்லாமல் நடத்துகிற தேவன். எப்பொழுது சொல்லுங்கள்? தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது. அங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். அப்புறம் பேசலாம். இப்படி வந்து உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆராதனை முடிஞ்சு பேசிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கொடுக்கணும், தான தர்மங்கள் செய்யணும். மிஷினரிகளை பிள்ளைகளை அனுப்பணும். மிஷினரிகளாக நம் பிள்ளைகளை வளர்த்து அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இங்கே இருக்கிறாரு. தேவன் இருக்கிறார் என்று நமக்குள்ளே ஒரு இது வேண்டும். எனவே நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவனே, உம்முடைய பிரியம் எங்களுக்கு வேண்டையா. எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. நானே சொல்லிட்டு இருந்தா எப்படி இல்லை? நீங்களும் கேட்கலாம். கேளுங்க. அப்பா, உம்முடைய பிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கோபம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் பிரியம்தான் எங்களுக்கு வேண்டும். அந்த பிரியம் எங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும் ஐயா. நாங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஐயா. ஓரமான சந்தரி கரபா, எங்கள் தேவ ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவியை ஊற்றுங்க ஐயா. ஊற்றுங்கப்பா. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஐயா. தரிசனம் காண்கிற பிள்ளைகளாக மாறட்டும். தான தர்மங்கள் செய்கிற சபையாக மாறட்டும். மிஷனரிகளை உருவாக்குற சபையாக மாறட்டும் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.